வெல்கம் டு வனிதா கிச்சன். இன்றைக்கி லெமன் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் லெமன் எடுத்துருக்கிறேன். லெமன் வந்து நல்லா பழுத்து தான் இருக்குது. அதனால் ஒரு நிமிஷம் இது மாதிரி கையில் நல்லா உருட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பழத்தோடு நல்லா சாறு புழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஆனால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் லெமன் மட்டும் நம்ம எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கத்தியால் சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இது மாதிரி கரண்டியை வச்சு லெமனை புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த சீட்ஸை எடுத்து போட்டுட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். லெமன் ஜூஸ் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு கூலிங்காகவும் இருக்கும். சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பை பொறுத்து தான் நம்ம சர்க்கரை அந்த தண்ணி சேர்க்கறது. ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றிடலாம். வீட்டில் நம்ம குயிக்காகவும் இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இன்னொரு மெத்தடில் லெமன் ஜூஸ் போடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து ஆஃப் லெமனை எடுத்து பிழிஞ்சிக்கலாம். சீட்ஸ் எடுத்துடலாம். இந்த சீட்ஸை போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஓட்டும்போது கொஞ்சம் கசக்கும், அதனால் இதை எடுத்து போட்டுடலாம். சம்மரில் இந்த லெமன் ஜூஸ் செய்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதில் தேங்காய் போட்டிருக்கோம். இந்த தேங்காய் பத்தை யூஸ் பண்ணாதவங்க முந்திரி ஒரு 2-3 போட்டுக்கலாம். புதினா இலை ஒரு 3 போட்டுக்கலாம். அதிகமாக போட தேவையில்ல. தேங்காய் பத்தை ஒன்று எடுத்து தோலை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி சின்ன துண்டாக எடுத்துருக்கேன். இது சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஐஸ் க்யூப் ஒரு 2 போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் 3/4 லிட்ரு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். இந்த ஜூஸை வடிகட்டிக்கலாம். சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி. லெமனில் சி விட்டமின் இருக்குது, அதனால் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் நம்ம சாதாரணமாக எப்பயும் செய்கிறது. இந்த லெமன் ஜூஸ் வந்து புதினா இஞ்சி தேங்காய் நம்ம போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். ஐஸ்கிரீம் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், தேவையில்லாதவங்க விட்டுடலாம். நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தட்டை பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.